எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை என்ற ஒரு ரொம்ப சிறப்பான புத்தகத்தை எப்பவும் போல் 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்மளோட சேனலில் கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கான 20 நிமிஷத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். ஆற்றல் மிக்க செயல்திறன் விதிக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் செய்வதற்கு போதுமான நேரம் ஒருபோதும் இருப்பதில்லை. ஆனால் மிக முக்கியமான வேலையை செய்வதற்கு எப்போதும் நேரம் இருக்கிறது என்று ஆற்றல் மிக்க செயல்திறன் விதி கூறுகிறது. இது வேறு விதமாக கூறினால், ஒரு குளத்தில் உள்ள எல்லா தவளை குஞ்சுகளையும் எல்லா தவளைகளையும் உங்களால் உட்கொள்ள முடியாது. ஆனால் அவற்றில் மிகப்பெரிய மற்றும் மிக அவலட்சணமான தவளையை உங்களால் உட்கொள்ள முடியும். தற்சமயத்திற்கு அது போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு நேரம் குறைவாக இருந்து ஒரு முக்கியமான வேலையை அல்லது பணித்திட்டத்தை நிறைவு செய்யாவிட்டால் மிக மோசமான பின் விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது அதை செய்து முடிப்பதற்கான நேரத்தை நீங்கள் எப்போதும் கண்டுபிடித்து விடுகிறீர்கள். பல சமயங்களில் கடைசி நிமிடத்தில் அதற்கான நேரத்தை நீங்கள் எங்கிருந்தோ கொண்டு வந்து விடுகிறீர்கள். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அந்த வேலையை செய்து முடிக்காவிட்டால் ஏற்படக்கூடிய இனிமையற்ற சூழலை எதிர்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் மிக சீக்கிரமாகவே வேலைக்கு வந்து விடுகிறீர்கள். மாலையில் வேலை நேரம் முடிந்த பிறகும் நீண்ட நேரம் அலுவலகத்தில் இருப்பீர்கள். எப்படியாவது அந்த வேலையை செய்து முடிக்க உங்களை உந்தி தள்ளுவீர்கள். விதிமுறை: நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு போதிய நேரம் ஒருபோதும் இருக்காது. ஆட்குறைப்பு மிக பரவலாக இருக்கும் இக்காலகட்டத்தில் வேலையில் இருக்கும் நபர்கள், குறிப்பாக மேலாளர்கள் 110 முதல் 130% திறனுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய வேலைகளும் பொறுப்புகளும் தொடர்ந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. நாம் படிக்க வேண்டிய ஏராளமான கோப்புகள் நம் எல்லோருக்குமே இருக்கின்றன. தங்களுடைய பணித்திட்டங்கள் தொடர்பாக தாங்கள் படிக்க வேண்டிய மணிக்கணக்கான விஷயங்களை பலர் தங்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலுமாக போட்டு வைத்திருக்கின்றனர். இதற்கு என்ன பொருள்? உங்களுடைய எல்லா வேலைகளையும் ஒருபோதும் உங்களால் செய்து முடிக்க முடியாது. அந்த ஆசையை உங்கள் மனதிலிருந்து அகற்றிவிடுங்கள். எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்புகளை மட்டுமே உங்களால் நிறைவேற்ற முடியும். அதை மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றவை வேறொரு நேரத்திற்காக காத்திருக்கத்தான் வேண்டும். காலக்கெடுக்கள் என்பவை ஒரு சாக்கு போக்கு மட்டுமே. காலக்கெடுக்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தில் தாங்கள் அதிக சிறப்பாக செயல்படுவதாக பலர் கூறுகின்றனர். துரதிருஷ்டவசமாக இது உண்மையல்ல என்று ஆண்டு கணக்கில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. காலக்கெடுக்கள் கொடுக்கின்ற அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலான சமயங்களில் காலம் தாழ்த்துவதன் மூலம் மக்கள் தாங்களாகவே தங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்கி கொள்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர், அதிகமான தவறுகள் செய்கின்றனர். பல வேலைகளை பிற சூழ்நிலைகளில் செய்வதை விட இந்த அழுத்தத்தின் கீழ் அவர்கள் மீண்டும் செய்ய வேண்டியுள்ளது. மிக நெருக்கடியான காலக்கெடுகளுக்குள் வேலை செய்யும் போது மக்கள் செய்கின்ற தவறுகள் வேலையில் பல கோளாறுகளுக்கு வழிவகுப்பதோடு அதிக செலவு வைப்பவையாகவும் இருப்பதால் நீண்ட கால நோக்கில் அதிக பொருளாதார இழப்பிற்கும் வித்திடுகின்றன. முன்கூட்டியே உங்கள் நேரத்தை திட்டமிடுவதும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய தாமதங்கள் மற்றும் மாற்றங்களை ஈடு செய்வதற்கு தேவையான நாட்களை கூடுதலாக ஒதுக்கிக் கொள்வதும் ஒரு சிறப்பான உத்தியாகும். ஆனால் ஒரு வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதைவிட கூடுதலாக 20% நேரத்தை அதற்கு ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அல்லது காலக்கெடுவுக்கு முன்பாகவே அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வாறு திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய முக்கியமான வேலைகளை செய்து முடித்திருக்கும் போது நீங்கள் எவ்வளவு ஆசுவாசமாக இருக்கிறீர்கள் என்பதையும் உங்கள் வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்பதையும் கண்டு வியந்து போவீர்கள். அதிகபட்ச உற்பத்தி திறனுக்கான 3 கேள்விகள். உங்களுடைய மிக முக்கியமான வேலையை நீங்கள் குறித்துள்ள காலக்கெடுவிற்குள் செய்து முடிப்பதன் மீது நீங்கள் தொடர்ந்து ஒருமித்த கவனம் செலுத்துவதை உறுதி செய்வதற்கு அடிக்கடி 3 கேள்விகளை உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்னுடைய மிக உயர்ந்த மதிப்பு வாய்ந்த நடவடிக்கைகள் எவை என்பதுதான் முதல் கேள்வி. இதை வேறு விதமாக கேட்டால், உங்கள் நிறுவனத்திற்கோ அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது பொதுவாக உங்கள் வாழ்க்கைக்கோ மாபெரும் பங்களிப்பை வழங்குவதற்கு நீங்கள் உட்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தவளைகள் எவை? நீங்கள் அடிக்கடி உங்களை கேட்டு விடையளிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று இது. உங்களுடைய எந்த வேலைகள் மிக உயர்ந்த பங்களிப்புகளை வழங்கக்கூடியவை? முதலில் நீங்களே இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பிறகு இதே கேள்வியை உங்கள் மேலதிகாரியிடம் கேட்டு அவருடைய கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் சக ஊழியர்களிடமும் உங்களின் கீழ் பணி செய்வோரிடமும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமும் இக்கேள்வியை கேளுங்கள். ஒரு புகைப்பட கருவியின் லென்ஸை ஒரு பொருளின் மீது குவிப்பதைப் போல
நீங்கள் உங்கள் வேலைகளை துவக்குவதற்கு முன்பாக உங்களுடைய மிக மதிப்பு வாய்ந்த நடவடிக்கைகள் எவை என்பது பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது கேள்வி இது. என்னால் மட்டுமே செய்ய முடிகின்ற எந்த வேலை அதை நான் சிறப்பாக செய்து முடிக்கும் பட்சத்தில் ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். மாபெரும் மேலாண்மை வல்லுநராக கருதப்பட்ட பீட்டர் ட்ரக்கர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இது. தனிப்பட்ட செயல்திறனை மேம்படுத்துவதற்கு கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று இது. உங்களால் மட்டுமே செய்ய முடிகின்ற எந்த வேலை அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கும் பட்சத்தில் ஓர் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒருவர் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அது. அதை நீங்கள் செய்யாவிட்டால் வேறொருவர் நிச்சயமாக அதை செய்ய போவதில்லை என்ற வகையான வேலை அது. ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக செய்தால் அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் உண்மையிலேயே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்கள் விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட தவளை எது? தினமும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் இக்கேள்வியை கேட்டு அதற்கான விடையை கண்டுபிடியுங்கள். விடை தெளிவாக தெரிந்த பிறகு மற்ற எல்லா வேலைகளையும் தற்காலிகமாக ஒதுக்கிவிட்டு குறிப்பிட்ட இந்த வேலையை துவக்கி அதை நிறைவேற்றுவதை நோக்கி செயல்படுங்கள். 3வதான கேள்வி இது. இக்கணத்தில் என்னுடைய நேரத்தை எந்த விஷயத்தின் மீது செலவிடுவது எனக்கு மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும்? அதாவது இக்கணத்தில் என்னுடைய மிகப்பெரிய தவளை எது? நேர நிர்வாகம் தொடர்பான மைய கேள்வி இதுதான். இக்கேள்விக்கு மிக துல்லியமாக விடையளிப்பது நீங்கள் காலம் தாழ்த்துவதில் இருந்து மீள்வதற்கும் அதிக ஆக்கப்பூர்வமானவராக ஆவதற்கும் இன்றியமையாதது. தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரே ஒரு வேலை அக்கணத்தில் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். உங்கள் நேரத்தை அந்த வேலைக்காக செலவிடுவது அதிகபட்ச பங்களிப்பை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும். இந்த 3வது கேள்வியை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கான விடை எதுவாக இருந்தாலும் அதன் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதுதான் உங்கள் வேலை. முதலில் செய்யப்பட வேண்டிய வேலைகளை முதலில் செய்யுங்கள், மற்றவற்றை விட்டுவிடுங்கள். இது முக்கியமான விஷயங்கள். முக்கியத்துவம் மற்ற விஷயங்களின் தயவில் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று வான் கதே கூறியுள்ளார். மேற்கூறப்பட்ட 3 கேள்விகளுக்கு நீங்கள் அளிக்கின்ற விடைகள் எவ்வளவு அதிக துல்லியமானவையாக இருக்கின்றனவோ தெளிவான முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதும் காலம் தாழ்த்துவதை தவிர்ப்பதும் உங்களுடைய மிக முக்கியமான வேலையை செய்வதற்கு உங்கள் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதும் உங்களுக்கு அவ்வளவு அதிக சுலபமானதாக இருக்கும். செய்முறை பயிற்சி. உங்களுடைய வேலைகளையும் பணித்திட்டங்களையும் முறையான இடைவெளிகளில் பரிசீலனை செய்யுங்கள். எந்த ஒரு பணித்திட்டம் அல்லது வேலை அதை நான் மிக சிறப்பாகவும் உரிய காலத்திற்குள்ளாகவும் செய்து முடித்தால் என்னுடைய வேலையிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மிகப்பெரிய நேர்மறையான பின்விளைவுகளை உருவாக்கும் என்று தொடர்ந்து உங்களை கேட்டு வாருங்கள். தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை எது என்பதை கண்டுபிடித்துக் கொண்டு அதை செய்வதற்கு உங்கள் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு தேவையான ஒழுங்கை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இக்கணத்தில் உங்களுடைய மிக முக்கியமான வேலை எது? அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை ஒரு இலக்காக நிர்ணயித்து கொண்டு அதை அடைவதற்கு ஒரு செயல் திட்டத்தை வகுத்து உடனடியாக அத்திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்குங்கள். கதையின் இந்த அற்புதமான வார்த்தைகளை எப்போதும் நினைவில் வைத்திடுங்கள். ஒரு காரியத்தை பற்றி வெறுமனை அலசி கொண்டிருந்தால் மூளைதான் சூடாகும். அக்காரியத்தை துவக்கினால்தான் அது நிறைவு பெறும். 5 புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதலை பயிற்சி செய்யுங்கள். தினமும் பெரிய வேலைகளை செய்து முடிப்பதற்கு நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய தினசரி வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். காலையில் முதல் வேலையாக கண்டிப்பாக செய்யப்பட்டாக வேண்டிய ஒரு சில சிறிய வேலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றை செய்து முடித்துவிட்டு பிறகு நேரடியாக பெரிய வேலைகளுக்கு சென்று விடுங்கள். அவற்றை நிறைவேற்றுவதை நோக்கி செயல்படுங்கள். மேலாண்மை அறிக்கைகள். தனிப்பட்ட செயல்திறனை மேம்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்க விதத்தில் உதவக்கூடிய உத்திகளில் ஒன்று புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதல் என்றால் அது மிகையல்ல. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் உங்களால் செய்து முடிக்க முடியாது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. நீங்கள் ஏதேனும் ஒன்றை தள்ளி போட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே சிறிய வேலைகளை தெரிந்தே பிரங்கையோடு தள்ளி போடுங்கள். மிக சிறிய அதிக அவலட்சணமாக இல்லாத தவளைகளை உட்கொள்வதை தற்சமயம் தாமதப்படுத்துங்கள். வேறு எந்த ஒரு தவளையும் உட்கொள்வதற்கு முன்பாக இருப்பவற்றில் மிக பெரிய மற்றும் மிக அவலட்சணமான தவளையை முதலில் சாப்பிடுங்கள். மிகவும் கடினமானதை முதலில் செய்துவிடுங்கள். எல்லோருமே விஷயங்களை தள்ளி போடத்தான் செய்கின்றனர். உயர்ந்த செயல்திறனை கொண்டு மகத்தான விளைவுகளை உருவாக்குகின்ற நபர்களுக்கும் குறைவான செயல்திறன் கொண்டவர்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை அவர்கள் எதை காலம் தாழ்த்த தேர்ந்தெடுக்கின்றனர் என்பதுதான் பெருமளவுக்கு தீர்மானிக்கிறது. நீங்கள் எப்படியும் காலம் தாழ்த்திதான் ஆக வேண்டும் என்பதால் முக்கியத்துவமற்ற அல்லது மிக குறைவான பங்களிப்பை வழங்குகின்ற
வேலைகளை தள்ளி போட இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் ஒரு மதிப்பான பங்களிப்பை கொடுக்காத நடவடிக்கைகளை தள்ளி போடுங்கள், அல்லது வேறொருவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அல்லது முற்றிலுமாக தூக்கி எறிந்து விடுங்கள். தவளை குஞ்சுகளை நீக்கிவிட்டு தவளைகள் மீது ஒருமித்த கவனம் செலுத்துங்கள். முன்னுரிமைகளும் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டியவையும். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. நீங்கள் முறையான முன்னுரிமைகளை நிர்ணயிக்க விரும்பினால் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டியவற்றையும் நீங்கள் தீர்மானித்தாக வேண்டும். ஒரு முன்னுரிமை என்பது நீங்கள் அதிகமாகவும் உடனடியாகவும் மேற்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டியது என்பது நீங்கள் குறைவாகவும் பின்னொரு காலத்திலும் செய்ய வேண்டிய ஒன்று. பல சமயங்களில் அதை நீங்கள் செய்ய வேண்டியதே இருக்காது. விதிமுறை: முக்கியத்துவமற்ற விளைவுகளை பெற்றுக் கொடுக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நீங்கள் எந்த அளவுக்கு நிறுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்களால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். நேர நிர்வாகத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளில் ஒன்று முடியாது. அதை பணிவடக்கத்தோடு கூறுங்கள். எந்த தவறான புரிதலும் ஏற்படாத விதத்தில் அதை தெளிவாக கூறுங்கள். உங்கள் வழக்கமான நேர நிர்வாக அகராதியின் ஓர் இயல்பான பகுதி போல் அதை கூறுங்கள். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபேயிடம் ஒரு முறை அவருடைய வெற்றிக்கான ரகசியம் எதுவென்று கேட்கப்பட்டது. அது மிக எளியது. இக்கணத்தில் எனக்கு துளி கூட முக்கியமில்லாதவற்றுக்கு முடியாது என்று நான் கூறிவிடுகிறேன் என்று அவர் பதிலளித்தார். உங்கள் நேரத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் அவ்வளவாக பலனளிக்காத எந்த ஒரு விஷயத்திற்கும் முடியாது என்று கூறிவிடுங்கள். உங்கள் விருப்பத்திற்கு மாறான ஒன்றை செய்ய உடன்படுவதை தவிர்ப்பதற்கு நேர்த்தியாகவும் ஆனால் உறுதியாகவும் முடியாது என்று கூறிவிடுங்கள். அதை துவக்கத்திலேயே கூறிவிடுங்கள். அடிக்கடி கூறுங்கள். எஞ்சிய நேரம் எதுவும் உங்களுக்கு இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் புதிதாக ஏதேனும் செய்ய விரும்பினால் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும், அல்லது அதை செய்வதை நிறுத்தியாக வேண்டும். ஒன்றை வெளியேற்றினால் தான் இன்னொன்றை உள்ளே புகுத்த முடியும். கையால் ஒன்றை எடுக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த கையில் இருப்பதை கீழே வைத்தாக வேண்டும். இக்கணத்திலோ அல்லது இனி ஒரு போதுமோ நீங்கள் எந்த விஷயங்களை எல்லாம் செய்ய போவதில்லை என்பதை பிரங்கையோடும் துல்லியமாகவும் சிந்தித்து தீர்மானிக்கின்ற செயலுக்கு பெயர்தான் புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதல். தெரிந்தே காலம் தாழ்த்துங்கள். பெரும்பாலான மக்கள் பிரக்ஞையின்றி காலம் தாழ்த்துகின்றனர். எந்த சிந்தனையுமின்றி அவர்கள் ஒன்றை தள்ளி போடுகின்றனர். அதன் விளைவாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க நீண்ட கால பின் விளைவுகளை உருவாக்கக்கூடிய பெரிய மதிப்பான முக்கியமான வேலைகளை அவர்கள் தள்ளி போடுகின்றனர். இந்த பொதுவான போக்கை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தாக வேண்டும். குறைவான மதிப்பு கொண்ட வேலைகளை நீங்கள் தெரிந்தே தள்ளி போட வேண்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் வேலையிலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். எந்த விதமான இழப்பும் ஏற்படாத விதத்தில் நீங்கள் புறந்தள்ளக்கூடிய உங்களுடைய நேரத்தின் பெரும் பகுதியை வீணாக ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைகளையும் நடவடிக்கைகளையும் கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் தொடர்ந்து பரிசீலித்துக் கொண்டே இருங்கள். இது நீங்கள் இறுதி வரை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கையாகும். எடுத்துக்காட்டாக, என்னுடைய நண்பர் ஒருவர் திருமணமாகாமல் இருந்த நேரத்தில் கோல்ஃப் விளையாட்டில் தீவிரமாக ஈடுபட்டார். வாரத்திற்கு 3 அல்லது 4 முறை அவர் விளையாடினார். ஒவ்வொரு முறையும் 3 அல்லது 4 மணி நேரம் அவர் விளையாடுவார். காலப்போக்கில் அவர் ஒரு தொழிலை துவக்கினார். பின்னர் திருமணம் செய்து கொண்டார். 2 குழந்தைகளுக்கு தந்தையுமானார். ஆனாலும் அவர் ஒவ்வொரு வாரமும் 3 - 4 முறை கோல்ஃப் விளையாடினார். இறுதியாக ஒரு நாள் கோல்ஃப் மைதானத்தில் தான் அதிக நேரத்தை செலவிட்டது தன்னுடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் தனக்கு ஏராளமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததை அவர் உணர்ந்தார். கோல்ஃப் மைதானத்தில் தான் செலவிட்ட நேரத்தை தான் கணிசமாக குறைத்து கொண்டால் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதை அடுத்து வாரத்திற்கு ஒரு சுற்று விளையாட்டை அவர் குறைத்தார். அது அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. குறிப்பாக அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை பின்னுக்கு தள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையையும் வேலையையும் தொடர்ந்து பரிசீலித்து எந்தெந்த வேலைகளையும் நடவடிக்கைகளையும் உங்களால் முற்றிலுமாக கைவிட முடியும் என்பதை கண்டுபிடியுங்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் இணையத்தை துளாவுவதற்கும் நீங்கள் செலவிடும் நேரத்தை கணிசமாக குறைத்து கொண்டு அந்த நேரத்தை உங்கள் குடும்பத்தினருடனோ புத்தகங்களை வாசிப்பதிலோ உடற்பயிற்சி செய்வதிலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வேறு எது ஒன்றை செய்வதிலோ செலவிடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பரிசீலித்துவிட்டு அவற்றில் எவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்தளிக்க முடியும் என்பதையும் எவற்றை முற்றிலுமாக கைவிட முடியும் என்பதையும் தீர்மானித்துக் கொண்டு உண்மையிலேயே முக்கியமான வேலைகளை செய்வதற்கு
அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதலை இன்றே பயிற்சி செய்ய தொடங்குங்கள். உங்களால் முடிந்த இடங்களிலும் முடித்த நேரத்திலும் எவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ள முடியும் என்று தீர்மானியுங்கள். நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையையும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த தனியொரு தீர்மானம் போதுமானது. செய்முறை பயிற்சி. நான் செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையை நான் துவக்கியிருக்காவிட்டால் இப்போது நான் கைவசப்படுத்தி இருக்கும் அறிவு மற்றும் தகவல்களின் துணையுடன் அந்த வேலையை இன்று நான் மீண்டும் செய்ய தொடங்குவேனா என்ற கேள்வியை நீங்கள் தொடர்ந்து உங்களிடம் கேட்டு வாருங்கள். அந்த வேலை இன்று நீங்கள் துவக்க விரும்பாத ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் கைவிடப்பட வேண்டிய அல்லது காலம் தாழ்த்தப்பட வேண்டிய ஒரு வேலைதான் அது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வேலைகள் மற்றும் அலுவலக வேலைகள் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் அவற்றை மதிப்பீடு செய்யுங்கள். உடனடியாக கைவிடுவதற்கு அல்லது உங்களுடைய அதிக முக்கியமான இலக்குகள் எட்டப்படும் வரை தெரிந்தே தள்ளி போடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரே ஒரு நடவடிக்கையை மட்டுமாவது தேர்ந்தெடுங்கள். 6. ABCDE வழிமுறையை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். ஒருமித்த கவனக்குவிப்பு தான் வெற்றிக்கான முதல் விதி. உங்கள் ஆற்றல் முழுவதையும் ஒரே இடத்தை நோக்கி திருப்பி வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ திரும்பி பார்க்காமல் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று விடுங்கள். வில்லியம் மேத்யூஸ். உங்கள் வேலைகளை துவக்குவதற்கு முன்பாக திட்டமிடுதலும் முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதிலும் நீங்கள் உங்கள் சிந்தனையை எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்கிறீர்களோ முக்கியமான விஷயங்களை நீங்கள் அவ்வளவு அதிகமாகவும் அவ்வளவு விரைவாகவும் செய்வீர்கள். ஒரு வேலை உங்களுக்கு எவ்வளவு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் இருக்கிறதோ காலம் தாழ்த்துவதை தவிர்ப்பதற்கும் அந்த வேலையை உடனடியாக துவங்குவதற்கும் நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படுவீர்கள். ABCDE வழிமுறை என்பது முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதற்கு நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய ஆனால் பேராற்றல் மிக்க உத்தியாகும். உங்கள் துறையில் மிக சிறந்த செயல்திறன் கொண்ட மிகவும் ஆக்கப்பூர்வமான நபர்களில் ஒருவராக உங்களை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒன்று அது. எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள். ABCDE வழிமுறையின் எளிமைதான் அதன் சக்தியே. அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் விளக்குகிறேன். நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் பட்டியலில் இடுவதிலிருந்து துவக்குங்கள். எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள். உங்கள் பட்டியலில் உள்ள முதல் வேலையை துவக்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு வேலையை அடுத்தும் ABCD அல்லது E என்று குறித்து கொள்ளுங்கள். A என்பது நீங்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டிய மிக முக்கியமான வேலையை குறிக்கிறது. நீங்கள் இந்த வேலையை செய்தாலோ அல்லது செய்யாமல் போனாலோ தீவிரமான நேர்மறை அல்லது எதிர்மறை பின் விளைவுகளை உள்ளடக்கியது அது. ஒரு முக்கியமான வாடிக்கையாளரை நேரில் சந்திப்பது, ஒரு நிர்வாக குழு கூட்டத்திற்கு உங்கள் மேலதிகாரிக்கு தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான அறிக்கையை தயாரித்து கொடுப்பது போன்ற வேலைகள் A பிரிவில் அடங்கும். இந்த வேலைகள் தான் உங்கள் வாழ்வின் தவளைகள். ஒன்றுக்கும் மேற்பட்ட A வேலைகள் உங்களுக்கு இருந்தால் A1, A2, A3 என்று எழுதிக் கொள்ளுங்கள். A1 வேலையை தான் உங்களுடைய மிகப்பெரிய மிகவும் அவலட்சணமான தவளையாகும். B வேலை நீங்கள் செய்ய வேண்டியவைதான், ஆனால் அவை லேசான பின் விளைவுகளை கொண்டவை. உங்கள் தொழில் வாழ்க்கையின் தவளை குஞ்சுகள் இவை. இவற்றில் ஏதேனும் ஒரு வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் யாரேனும் ஒருவர் அது குறித்து மகிழ்ச்சியற்று இருக்கக்கூடும் அல்லது யாரோ ஒருவருக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும். ஆனால் A வேலை அளவுக்கு இது எந்த விதத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. முக்கியமற்ற ஒரு தொலைபேசி செய்திக்கு பதிலளிப்பு விடுப்பது, உங்களுடைய மின்னஞ்சல்களை படிப்பது போன்றவை B பிரிவில் அடங்கும். ஒரு A வேலை முடிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் ஒரு B வேலையை துவக்கக்கூடாது என்பது விதி. நீங்கள் உட்கொள்வதற்கான ஒரு பெரிய தவளை காத்து கொண்டிருக்கும் போது ஒரு தவளை குஞ்சின் பக்கம் உங்கள் கவனம் சிதறக்கூடாது. ஒரு C வேலை என்பது செய்வதற்கு இனிமையானதாக இருக்கும், ஆனால் அதை நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ அதற்கு எந்த பின்விளைவும் இருக்காது. ஒரு நண்பருக்கு தொலைபேசி அழைப்பு விடுப்பது, சக ஊழியர் ஒருவருடன் சேர்ந்து காஃபியோ அல்லது உணவோ உட்கொள்வது, வேலை நேரத்தில் சில தனிப்பட்ட விவகாரங்களில் ஈடுபடுவது போன்றவை C வேலைகளில் அடங்கும். இந்த வகையான நடவடிக்கைகள் உங்கள் தொழில் வாழ்க்கையின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. ஒரு D வேலை என்பது இன்னொருவரிடம் நீங்கள் ஒப்படைக்கத்தக்க ஒன்றாகும். நீங்கள் வெறுமனே A வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தும் விதமாக அதிக நேரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு வேறொருவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நீங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். ஒரு E வேலை என்பது நீங்கள் முற்றிலுமாக தூக்கி எறியக்கூடிய ஒன்று. எந்த ஒரு உண்மையான வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாத ஒரு வேலையாகும் அது. ஒரு சமயத்தில் முக்கியமாக இருந்திருக்கக்கூடிய, ஆனால் இப்போது உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒரு வேலை அது. பல சமயங்களில் பழக்கத்தின் காரணமாகவோ அல்லது உங்களுக்கு குதூகலம் அளிப்பதாகவோ இருப்பதாலோ நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற ஒரு வேலை அது. ஒரு வேலையின் மீது நீங்கள் செலவிடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்வில் ஒரு உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை நடவடிக்கையை செய்வதற்கு நீங்கள் செலவிடக்கூடிய நேரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நேரமாகும்.
ABCDE வழிமுறையை பயன்படுத்தி உங்கள் பட்டியலில் உள்ள வேலைகளை முன்னுரிமையின்படி வரிசைப்படுத்திய பிறகு அதிக முக்கியமான வேலைகளை விரைவாக செய்து முடிக்க நீங்கள் முற்றிலும் தயாராக ஆகியிருப்பீர்கள். காலை எழுந்தவுடன் தவளை புத்தகத்தோட இன்னைக்கான 20 நிமிஷத்தை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.